ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இதில் இபிஎஃப்ஓ, அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், இதில் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் ஜாப் வேகன்சிக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான், ஷார்ட் நோட்டீஸ் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்வைட்டட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பை செலெக்ஷன் த்ரூ வெப்சைட் இந்த யூபிஎஸ் ஆன்லைன் NIC.in இந்த வெப்சைட்டில் வந்து 7 மார்ச்ல இருந்து 27 மார்ச்சுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 7 மார்ச்சில் ஓப்பன் ஆகுது. ஸோ 323, அதாவது 323 பர்சனல் அசிஸ்டன்ட் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து அன்ரிசர்வ்டுக்கு 132, இடபிள்யூஎஸ் 32, ஓபிசிக்கு 87, எஸ்சிக்கு 48, எஸ்டிக்கு 24, டிசபிலிட்டிஸ் 12ன்னு சொல்லி 323 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டிசபிலிட்டிஸில் யாரெல்லாம் எந்த கேட்டகரியிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பே ஸ்கேல் பார்த்தோம் அப்படின்னா லெவல் 7ல் வந்து இருக்கும் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. 7th CPCயில் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு வந்து 30 வயசுக்குள்ளேயும், ஓபிசிக்கு வந்து 33 வயசு, 35 வயசு பார்த்தீங்க அப்படின்னா SC ST. ஸோ 40 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டிஸ் பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இருக்காங்க அவங்களுக்கு. எடிட் கரெக்ஷன் ஃபெசிலிட்டி ஃபார் தி ஃபைனலி சப்மிட்டட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வில் பி அவைலபிள் 28th March 2024 3rd April 2024 வரைக்கும் 7 days கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது ராங்காக இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டீங்க, ஸோ அதை எடிட் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த 7 daysக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து அந்த க்ளோசிங் டேட்டுக்குள்ளே உங்களுக்கு இருக்கணும். க்ரூஷியல் டேட் ஃபார் டிட்டர்மைனிங் தி ஏஜ் லிமிட் ஷல் பி க்ளோசிங் டேட் for submission of online application. Candidates willing to apply for the above vacancy or advertised to visit commission இந்த வெப்சைட்டில் UPSC ஆன்லைன். ஸோ இந்த லிங்க்கில் போய்ட்டு அல்லது UPSC ஆன்லைன் NIC.in இதில் போய்ட்டு டீட்டெயில்டான ரெக்யூர்மெண்ட்டு, இந்த ஸ்பெஷல் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இந்த கேண்டிடேட்டுக்கு என்ன இருக்கும் இந்த ரெக்யூர்மெண்ட் செலெக்ஷனில், ஸோ இது எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் பர்சனல் அசிஸ்டண்ட் போஸ்ட் தான் கேட்குறாங்க. 323 ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து நேற்று தான் வெளியிட்டிருக்காங்க, 26 February. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 7 மார்ச்லேருந்து 27 மார்ச்சுக்குள்ளே. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பே ஸ்கேல் வந்து 44,000 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு லெவல் 7ல் 7th CPCயில். அஃபிஷியல் வெப்சைட் UPSC ஆன்லைன் இதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வேக்கன்சியில் வந்து எவ்வளோ டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டில் வந்து இந்தியன் நேஷனாலிட்டிஸ் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து என்னென்னா மினிமம் கிராஜுவேஷன் டிகிரி கேட்டிருக்காங்க. கட் ஆஃப் ஃபார் தி டிகிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டுக்குள்ளே உங்களுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு மெடிக்கல், ஸோ இது எல்லாமே வந்து இதில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உங்களுக்கு 7th CPCயில் வந்து 44,900 வரைக்கும் இதற்கான சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக பார்த்திங்க அப்படின்னா பேசிக் பே, அப்புறம் DA, HRA, TA, அதர் அலோன்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க முடியும். ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்போ என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா UPSC EPFO ரெக்ரூட்மெண்ட் 2024. ஸோ சீக்கிரம் வந்து இந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இந்த ரெக்யர்மெண்ட்டை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஆப்டிடியூட்டில் 30 கொஸ்டின் 60 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, குவான்டிட்டிவ் எபிலிட்டி, ஜென்ரல் இங்கிலீஷ் வித் காம்ப்ரிஹென்ஷனு, கம்ப்யூட்டர் லிட்ரேசி, ஸோ இது எல்லாமே இருக்கும். 150 கொஸ்டின்ஸில் 300 மார்க்குக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரீவியஸ் இந்த ரெக்யர்மெண்ட்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அப்கமிங்கில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒன்ஸ் அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதற்கு எக்ஸாம் ஃபீஸு அப்ளிகபிளாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியலை, பட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST PWங்களுக்கு எந்தவித பேமெண்ட்டும் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்டேட்டட் நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.